விஜய் அவரு பக்கா பிளான் போட்டு இப்படி ஒரு செக் வச்சிருக்காரா? ஏடிஎம்கேக்கோ டிவிகேக்கோ இடையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் தளபதி விஜய் அவரை சந்திச்சப்ப 2026 சட்டமன்ற தேர்தலோட வேலைகள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பமாயிருச்சு. இது அத்தனைக்குமே மாஸ்டர் மைண்டா சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து விலகி விஜய் அவருடைய கட்சியில இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர் தான் இருக்காரு. இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது டிவிக்கு யார் கூட கூட்டணி வைக்கலாம், என்னெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணலாம், என்னென்ன வேலைகள் பண்ணலாம், அரசியல்ல அடுத்து என்ன கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற வேலைகள்ல தீவிரமா இறங்கியிருக்காங்களாம். அதுல அதிமுக கட்சி 60 சீட்டுகளோட துணை முதலமைச்சர் பதவி விஜய் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்காங்களாம். ஆனா தமிழக வெற்றி கழகம் 234 சட்டமன்ற தொகுதியில் பாதிக்கு பாதி 117 சீட்டுகள் கேட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி பதவி காலத்திலையும் பாதிக்கு பாதிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2.5 வருஷம் விஜய் முதலமைச்சரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் போட்டிருக்காங்களாம். இதுவரைக்கும் தேர்தல் களத்தை சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் கட்சியோட நிபந்தனைய 60 வருஷ காலமா அரசியல்ல இருக்க அதிமுக கட்சி ஏற்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தகவலை மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் தன்னுடைய பேட்டியில ஒரு சில விஷயங்களா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஓபிஎஸ் சிபிஎஸ் மற்றும் சசிகலா அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒன்றிணையும் இந்த மாதிரி சாதகம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல விஜய் அவரும் சேர்ந்தா தமிழக அரசியல கண்டிப்பா வேறு ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஆனா விஜய் கொடுத்திருக்கிற நிபந்தனைகள் தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாய் நிக்குது. அவர் கொடுத்திருக்க இந்த நிபந்தனைகள்ல இவங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை பண்ணுவாங்களா, இதுக்கான விஷயங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் உறுதியா தெரியல. ஆனா அதிமுகவும் விஜய் அவர் கூட சேர பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா எந்த அளவுக்கு இது போய் முடிய போகுது, இந்த பேச்சுவார்த்தை எவ்வளவு தூரம் சாதகமா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் அரசியல் வேலைகள்ல இப்ப தீவிரமா அவங்க கூட்டணி வேலைகள்லயும் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.